காதலால் அரசன் உற்ற வருத்தமும் காதலால் அரசன் உற்ற வருத்தமும் களிற்றினோடும் தீதிலா சேனை செய்யும் திருப்பணி நேர்படாமை தீதிலா சேனை செய்யும் திருப்பணி நேர்படாமை மேதினி மிசையே எய்த்து வீழ்ந்து மேதினி மிசையே எய்த்து வீழ்ந்து இளைப்பதுவும் நோக்கி மாதவக் கலையர்தாமும் மனத்தினில் வருத்தம் எய்தி. இங்கே குறிப்பிடுகிறார் காதலால் அரசன் உற்ற வருத்தம். இப்போ மன்னனுக்கு வருத்தம் எதனால் அப்படின்னா தான் கொண்ட அன்பின் காரணமாக. ஏன் அந்த அன்பு இருந்தங்காட்டினா திருமேனி சாய்ந்திருப்பதைக் கண்டு நிமிர்த்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. எனவே அன்பின் காரணமாக அந்த திருமேனி நிமிர வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட முயற்சி, அந்த முயற்சியில் இதுகாரும் பயன் கிடைக்காதனால வந்த வருத்தம். எனவே முயற்சியும் அன்பு காரணமாக தான். எனவே அந்த அன்பின் முயற்சியில் வந்த விளைவு இன்னும் பயன் தரலை, எனவே வருத்தம். எனவே காதலால் அரசன் உற்ற வருத்தமும் களிற்றினோடு இழுக்கிற அந்த பணியில் யானை மட்டுமல்ல படை வீரர்களும் அதனோடு கூட நிற்கிறாங்க. எனவே களிற்றினோடு தீதிலா சேனை. இப்போ சேனை என்பது கொலைக்களம் என்கிற போர்க்களத்தில் கொல்வதற்காகவே இருக்கக்கூடிய சேனை. அங்கே எதிரில் நிற்கக்கூடியவரை கை கால் தலை என்று வெட்டி வீழ்த்துவது தான் அந்த படை வீரனுடைய இலக்காக இருக்கும். அப்படிப்பட்ட சேனை இப்போ அப்படியே மடை மாற்றம் பெற்று ஒரு புண்ணிய பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த சேனை தீதிலா சேனை. இப்போ படை தான், ஆனால் உயிர் கொள்ளுகிற தீமையை செய்யலை. சிவலிங்க திருமேனி நேர் நிற்க வேண்டும் என்று கருதி பணி செய்வதனால அந்த சேனை தீதிலா சேனை என்று குறிப்பிடுகிறார். தீதிலா சேனை செய்யும் திருப்பணி, அவங்க செய்கிற பணி திருப்பணி ஆயிற்று. இறைவனுக்காக செய்யப்படும் பொழுது அது திருப்பணி என்று பெயர். அந்த திருப்பணி நேர்படாமை, இன்னும் முற்று பெறாது திருமேனி நேர்படாதிருப்பதை கண்டு மாபெரும் தவமுடைய குங்குலிய கலையர் மாதவ கலையர்தாமும் மனத்தினில் வருத்தம் எய். நல்லா சிந்திச்சு பாருங்கள். இழுக்கிற யானைகளெல்லாம் என்னாச்சு, அதுவும் துன்பப்படுகிறது. இந்த செயலை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்ட மன்னனும் வருத்தத்தோடு இருக்கிறான். சேனையும் என்ன பண்ணுது, அந்த செயலை ஈடுபடுகிற நிலையில் அதுவும் இழுத்து சோர்ந்து வீழ்ந்தது. அதான் சொல்கிறார், மேதினி நேர்படாமை மேதினி மிசையே மண்ணின் மேல். மேதினா மண், மிசைனா மேலே. இந்த மண் மீது இழுத்து பார்த்து சோர்ந்துச்சு. அதனால் என்னாச்சு, வீழ்ந்துருச்சு. எய்த்து வீழ்ந்து. நீங்கள் மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குறிப்பிட்ட எடை அது மேலே ஏற்றி கொண்டு வருகிறார்கள். அந்த கழுத்தில் அந்த இதை போட்டு இந்த மாடு இழுக்க உட்படும் பொழுது இழுத்து பார்த்து அப்படியே 4 காலம் மடித்து விழுந்தால் எப்படி இருக்கும்? என்ன கொடுமையாயா, எத்தனையாயா ஏற்றுவது, இறக்கியா முதல்ல அப்படின்னு நம்ம பார்க்குறவங்க ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி யானை விழுகுதுன்னா எப்படி இருக்கும்? இது மாடு இல்லை, யானை தான் இழுக்குது. யானைகள் அப்படியே இழுத்து அது நேர் பெறலை. அது தன்னால் இயன்ற அத்தனை முயற்சியோடும் இழுத்து பார்த்து அப்படியே விழுது. அதான் சொல்றார், எய்த்து வீழ்ந்து இளைப்பதுவும் நோக்கி அப்படியே சோர்ந்து போன நிலையை பார்க்குறார். தான் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்னு இருப்பாருங்க. அது மாதிரி இது இழுத்து இழைச்சி போகுது யானையும் சேனையும். படை வீரனும் சோர்ந்தான், யானையும் சோர்ந்தது. அப்படி பார்த்து குங்குலிய கலையருடைய மனத்திலையும் சோர்வு வந்துருச்சு.
அவருக்கு ஒரு வருத்தம் வருது. என்ன வருத்தம்? மாதவ கலையர்தாமும் மனத்தினில் வருத்தம் எய்தி. மன்னருக்கு எவ்வளவு அன்பு, இந்த முயற்சி இப்படி இருக்கிறது, இந்த யானைகளெல்லாம் என்ன புண்ணியம் செய்திருக்கின்றன, இந்த சேனை எவ்வளவு பெரிய புண்ணியத்தை செய்திருக்கிறது, இவங்கெல்லாம் நல்ல முயற்சி செய்து பார்க்கிறார்கள், அதில் அவங்க சோர்ந்து போவதையும் பார்க்கிறார். அப்போ அவர் மனதில் என்ன முதல்ல வேண்டியிருப்பார்? பெருமானே, இந்த யானையும் சேனையும் இப்படிலாம் வருந்துதே, கொஞ்சம் அருள் செய்யுங்க சுவாமி அப்படின்னு ஒரு விண்ணப்பம் செய்திருப்பார். அப்படியே பார்க்கிறார். இப்படி ஒவ்வொன்றும் இழுத்து இழுத்து சோர்ந்து போவதை பார்த்து, அதுவும் அடுத்த இந்த படையை பிரிச்சுட்டு அடுத்த யானைகள் இப்படி மாறி மாறி இழுப்பதை இவரும் மன்னனோடு இருந்து பார்க்குறார். அவருடைய வருத்தத்தையும் கூடவே இருந்து பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்த நிலையில் குங்குலிய கலைய நாயனாருடைய உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது சொல்கிறார்.